வணக்கம் பிக்சர்ஸ் மக்களே, இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. நம்ம இருக்கிறது வந்து மன்னார்குடி. இது வந்து 7ஆம் நம்பர் வாக்கியா. 7ஆம் நம்பர் வாக்கியாங்கிறது நம்ம முன்னாடியே ஒரு தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அந்த இடத்தோட பேர் இதில் வந்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியுதுல பின்னாடி இதை பற்றி தான் ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த மரத்து பேரை பார்த்தீங்களா, இது வந்து ஈச்ச மரம் மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து பாமாயில் மரம், பாம் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாம் ட்ரீலேருந்து தான் உங்களுடைய இந்த காயை வந்து பயன்படுத்தி நமக்கு வந்து இன்னைக்கு சமையலுக்கு பயன்படுற பாமாயில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுலேருந்து வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த பாமாயில் வந்து கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது எல்லாத்துக்கும் அல்டர்னேட்டாக வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதையும் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. நம்ம அதனுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ரேட் எங்கேயோ போகும். ஆனால் ஒரு லிட்டர் பாமாயிலோட ரேட் வந்து கம்மி. ஏன் அப்படின்னா இதோடைய ப்ரொடக்ஷன் மெத்தட் நிறைய வந்து குவான்டிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து நிறைய அளவிலான எண்ணெய்களை வந்து எடுக்கிறாங்க. அதனால இதோடைய இந்த காஸ்ட் வந்து நமக்கு கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது. ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேருந்து வந்து எண்ணெய் எடுக்கிற ப்ராசஸ். இதுலேருந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இதோடைய காய்கள் வந்து ஈச்சங்காய்கள் மாதிரியே கொத்து கொத்தாக பெருசாக காய்ச்சிருக்கும். நல்லா வந்து பெரிய பெரிய தூர்களாக இருக்கும். இந்த தூரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழேருந்தே ஒரு சில டூல்ஸ் வச்சு அதை குத்தி பறிப்பாங்க. பறித்து லாரியில் டாடா ஏசிலாம் வந்து ஏற்றிட்டு போவாங்க. நாங்கள் இங்கே வந்து டாடா ஏசிலாம் நிறைய ஏற்றிட்டு போகிறதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து ஹைட்டில் வந்து காய்க்கும். அதை வந்து வெட்டி எடுத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காய்களை தான் பாமாயில் எடுக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. இந்த பாமாயில் காய்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து நீராவியில் வேக வைப்பாங்க. அதிக அளவு டெம்பரேச்சர் உள்ள பெரிய கண்டெய்னரில் இதை உள்ளர போட்டு இதை வந்து நீராவியில் வேக வைப்பாங்க. நீராவியில் வேக வைக்கும் போது இதோட என்சைம்ஸ் அது எல்லாமே வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். டீஆக்டிவேட் ஆகிட்டு ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் மட்டும் FFA மட்டும் அப்படியே வந்து இருக்கும். இதுதான் வந்து நமக்கு எண்ணெய்க்கான ஒரு முக்கியமான கண்டென்ட். இந்த FFA மட்டும் அப்படியே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தது அதை எடுத்து பெரிய கிரஷ், அதை வந்து கூல் ஆக்கிறதுக்கான அந்த கிரஷரில் வந்து போட்டு அதை வந்து கிரஷ் பண்ணுவாங்க. கிரஷ் பண்ணும்போது அது வந்து கூல் நிலைக்கு போயிடும். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் தான் உங்களுக்கு அடுத்தது ப்ரெஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆயிலை வந்து எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சு அதை தெளிய வச்சு நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கிறது தான் நம்ம ரேஷன் கடையில் வாங்குற பாமாயிலேருந்து வெளியில் வாங்குற அந்த பாமாயில்ஸ் வரைக்கும். ஸோ இது வந்து மைல்டான ஒரு ஃப்ளேவரில் இருக்குமே தவிர்த்து மற்றபடி இதை நம்ம வந்து மோந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் ஆயில் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாம் ஆயில் வந்து நமக்கு இதில் வந்து கிடைச்சிடும். இது வந்து எடிபிள் ஆயில் தான், இதை வந்து பயன்படுத்தலாம். ஆனால் என்ன இதில் ஒரு அதிகபட்சமான ஒரு ரிஸ்க் அப்படின்னா அதிக அளவு ஃபேட் இருக்கக்கூடிய ஒரு ஆயில். இதை வந்து அல்டர்னேட்டாக நம்ம வந்து எக்கனாமிக்கலி தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் இதுக்கெல்லாம் வந்து சமையலுக்கு அதிகமாகுது அப்படின்னு சொல்லி மாறின ஒரு விஷயம் தான் இந்த பாம் ஆயிலை தவிர்த்து இது வந்து அப்படியே நடைமுறையில் எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து பயணிச்ச ஒரு எடிபிள் ஆயில் கிடையாது. ஸோ இது வந்து இப்போ தாய்லாந்து இந்த மாதிரி இடங்கள்ல அதிக அளவுலாக ஏக்கர் கணக்கில் பயங்கரமான ஏக்கரில் இதை வந்து நிறைய பயிரிட்டு இதை வந்து இது பண்ணுறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாமாயில் மரம் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இதில் வந்து வேற எதுவும் விளைச்சல்கள் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா சத்துக்களையும் உறிஞ்சி எடுத்துக்கும். இது கூட நீங்கள் ஊடு பயிராகவும் எதுவும் போட முடியாது. அதேமாரி இதை எடுத்துட்டும் நீங்கள் வேற பயிர்கள் போட்டெல்லாம் வளர்க்க முடியாது. ஆனால் ரொம்ப லாங் டேர்மான உங்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிராக வந்து இருக்கும். இதோடைய டிமாண்டும் இன்னைக்கு அதிக அளவில் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா வந்து கவர்மெண்ட்லேயே உங்களுக்கு வந்து இந்த பாமாயில்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க, நம்ம மக்களுக்கு வந்து விநியோகிக்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ வந்து இதோடைய ரெக்குயர்மெண்ட்டும் அதாவது நீட்ஸும் பயன்பாடும் வந்து அதிக அளவில் இருந்துகிட்டே இருக்கு. இதை வந்து பயிரிடுறவங்களும் இன்னைக்கு வந்து ஏக்கர் கணக்கில் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இந்த பாம் ஆயில் கொட்டைகளை வந்து கொடுத்துட்டு அதுக்கான ஏர்னிங்ஸை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸும் கூட. ஆனால் மண்ணுடைய வளத்தை இது வந்து கொஞ்சம் குறைக்கும் அப்படிங்கிறதா வந்து உண்மை. நம்ம ஏரியாவில் நம்ம பாம் ஆயில் மரம் அந்த மன்னார்ல வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த 7ஆம் நம்பர் வாக்கியால் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு தோட்டம் மாதிரி வந்து இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா சுமார் ஒரு 100-150 மரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் சைட்லேருந்து தான் பார்க்குறோம். எங்களுக்கு அது வந்து ஒரு பெருசாக கணக்கு தெரியல. அந்த அளவுக்கு நீங்கள் வெளியிலேருந்தே இதை வந்து பார்க்க முடியும். அதோடைய அழகு வந்து நல்ல பெருசாக மட்டைகள்லாம் விரிஞ்சு காயெல்லாம் காய்ச்சி ரொம்ப அழகாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பாமாயிலை பற்றி முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கீங்களா, இதை நீங்கள் பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே வந்து சொல்லுங்கள். இந்த மரங்களையும் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா, இதோட காய்களை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே மறக்காம வந்து கமெண்ட் சொல்லுங்கள். ஸ்டே டியூன், டேக் கேர், பை.